ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 4 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ட்ரேடர்ஸ். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற என் ஃபஸ்ட்டு ஸ்டாக் டார்மேட். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தால் நியர் அபவுட் வந்து ஒரு 57% நீங்கள் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸும் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த சேட் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது ரெசிஸ்டன்ட் லைனில் ப்ராப்பராக ரெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்ஃபாலே ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. அண்ட் ஹேண்டில் மேக் பண்ணி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான வால்யூமே கிடச்சிருக்கு. அண்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 2,78,000 கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம் இருக்குது. அண்ட் வால்யூம் ஸ்பைக்குமே பார்க்கலாம். நல்ல ஒரு பெட்டரான க்ரீன் கேண்டல் இங்கே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே இங்கேருந்து டேரெக்டாக ரேலி தருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மீன்ஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதனால் இங்கே டேரெக்டாக ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு மீன்ஸ் என்னோட ஒப்பீனியனில் இங்கே டவுட்டாக தான் இருக்குது. அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இங்கே மணியவும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட்டு நான் 1000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்களுமே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். அண்ட் மார்க்கெட்டில் நீங்களாகவே மணியை மேக் பண்ணணும்னா இந்த மீன்ஸ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இங்கே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் இங்கே 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்லையும் அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப்லையும் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் இங்கே நான் ஷேர் பண்ணுவேன். அது உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபூஷன் ஃபைனான்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 70% கீழே வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நல்லா கிளியராக கிடச்சிருக்கு. மீன்ஸ் ப்ராப்பராக நான் ட்ரா பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ரெசிஸ்ட் லைன் கிடச்சது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் இந்த சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா கிளியராக அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் ப்ராப்பராக இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குல்ல, அதையுமே இங்கே ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து பிரேக் அவுட் தராமல் இங்கே மேலே போகாமல் ப்ராப்பராக இங்கே மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்தது இங்கேயுமே கேண்டில் இங்கே மேலே வந்து மீன்ஸ் இங்கேருந்து மேலே போகாமல் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுக்கும் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.17 மில்லியன் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் இன்றைக்குமே மீன்ஸ் இந்த டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6.82% வந்து இங்கே ஜம்ப்புமே இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையும் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இங்கேயுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் கேபிள். அண்ட் இந்த ஸ்டாக்லுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 50% இங்கே கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கேயுமே கிடச்சிருக்கு. அது நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே இங்கேயுமே கிடச்சிருக்கு. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா இதோட சேட் பேட்டர்னுமே ஒரு நியர் அபவுட் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். ஒரு கப் மேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ட் நல்லா கிளியராக பாருங்கள். இந்த இதில் வந்து ப்ரீவியஸில் பார்த்தா 2 சேட் இருக்குது. அதை விட இங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இங்கே வந்து ரெசிஸ்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே மேலே போயிருக்கு. பட் இருந்தாலுமே ரெட் கேண்டல் தான் இங்கே மேலே போயிருக்கு. அதனால் இதுவுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் இங்கேருந்து ஒரு ஹேண்டலை மேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. இதோட மீன்ஸ் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.25 மில்லியன் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே வால்யூம் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஜம்ப் வந்து ஒரு 5.66% ஒரு நல்ல ஒரு ஜம்ப்புமே இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு ரேலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரேலி வரதுக்கான சான்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எலக்ட்ரோடைம். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு
ஆல் டைம் ஹை வந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 50% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸை நல்ல ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த சப்போர்ட் லைன் இருக்குல்ல, இதே சப்போர்ட் லைன் தான் ப்ரீவியஸ் டைம்லையுமே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரௌண்ட் வந்து 2025 பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு நல்ல வேல்யூ கிடச்சிச்சு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே கீழே வர பார்த்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து கீழே வரல. அண்ட் அதுக்குள்ளே ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரீவியஸில் இருந்த மீன்ஸ் கீழே பாட்டம் லெவல் இருக்குல்ல, அதே சேம் லெவலில் தான் வந்து இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கேருந்துமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு நல்ல சான்ஸுமே இருக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டர் வேல்யூ பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, அதையுமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே டெய்லி பேசிஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதே போல் வீடியோஸ் டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 4 பெஸ்ட்டான ஸ்டாக்கை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மீன்ஸ் உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி மீன்ஸ் டீட்டெயிலில் பேசணும் அதையுமே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பை பாய்.